தமிழ்மணி சார், நிகழ்ச்சி நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். அரசு ஊழியர்களுடைய அந்த ஓய்வூதிய விவகாரம், பொங்கல் பரிசு தொகுப்பு, லேப்டாப் திட்டம் கடைசி நேரத்தில் அறிவிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாஜகவினுடைய அந்த பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரனுடைய அந்த இறுதி யாத்திரை பயணம் நிறைவடைது. இன்னைக்கு புதுக்கோட்டையில் விழா நடக்கிறது. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமியினுடைய பிரச்சாரமும் இருக்குது. ஒரு பக்கம் கவர்ச்சிகர திட்டங்கள், அறிவிப்புகள், இன்னொரு பக்கம் வந்து களத்திற்கு சென்று மக்களை சந்தித்து பிரச்சாரம். யாருக்கு எது கை கொடுக்கும்? களத்துக்கு போகிறதுங்கிறதெல்லாம் வைகோ கூட போயிட்டுருக்கிறாரு. அதனால் அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த டயத்தில் களத்தில் போய் ஈழத்தில் போயிடலாம். யாருக்கும் கை கொடுக்காது, யாருக்கும். இப்போ ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஒரு பொதுக்கூட்டம் போட்டு மக்களை சந்திக்கிறாருங்கிறது வேறு. நடைபயணம் போகிறேன், இதெல்லாம் வந்து அந்த காலம் மாறிவிட்டது. எலெக்ஷன் தேர்தல் கடைசி நேரத்தில் வந்து அறிவிப்புகளை வெளியிடுறார் முதலமைச்சர். லேப்டாப் திட்டம் ஏறக்குறைய திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற விமர்சனம் எதிர்க்கட்சிகளால் முக்கியமாக பேசப்பட்டிருக்கு. அது இன்னைக்கு தொடங்குறாரு. திரும்பவும் ஓய்வூதியம், ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் அவங்களுக்கு கை கொடுக்கும் நம்புறாங்க. சார், என்னைக்குமே அரசியல்வாதி நாளைக்கு தேர்தல்னு சொன்னா தான் இன்னைக்கு அது கொடுப்பாங்க. அப்போ தான் அவனுக்கு ஞாபகம் இருக்கும் வாங்கணும்னு. பாட்டாளி மக்கள் கட்சி கேட்டு 10% வாங்கி எவ்வளோ நாளில் எலெக்ஷன் வந்துச்சு? அநேகமாக கடைசி நாள். ஆமாம். அதனால் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் இருக்குது. எல்லா கட்சிக்கும் இயல்பு. அதனால் கடைசி நாள்னு ஒன்றும் இல்லை. ஓட்டுக்கு போடுறதுக்கு முதல்ல கொடுத்துட்டான்னா அது எஃபெக்ட் இருக்கும், அவ்வளவுதான். அதனால் அது பெரிய விஷயம் அல்ல. ஒரு 3-4 விஷயம் நான் சொல்லணும். இதில் ஒரு 2 நாட்களுக்கு முன்னால் நான் சொன்னேன், திமுக திருப்பரங்குன்ற விஷயத்தில் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணிடுச்சு, ஏற விடமாட்டேன், தைரியமாக தடுத்து நிறுத்தினாங்கன்னு. அதில் ஒரு சிறு பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறதாக நான் கருதுகிறேன். இப்போ 50 பேர் தான் போகலாம். கவுண்டர் அது அங்கே விளக்கேற்றுறதுக்கு, இது தர்காவுக்கு 50 பேர் தான் போகலாம் அப்படின்னுட்டு. அது அரசாங்கம் இதுவரைக்கும் என்ன செய்திருக்குன்னு யாராக இருந்தாலும், எப்போ போலீஸ்காரன் நீ பார்த்துக்குங்க, எவ்வளவு பேரை ஒரு நாளை மேனேஜ் பண்ண முடியுமோ அவ்வளவு பேர் அனுமதி இல்லை நிறுத்திடு சார். இந்த 50 கோர்ட்டு எந்த கோர்ட்டாக இருந்தாலும் இதுக்கு ஒரு நீதிபதியினுடைய வேலை அல்ல சார். அதை செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. எப்போ போலீஸ்காரன் இருக்கல, ஒரு நாளை எத்தனை பேரை அங்கே டிப்ளாய் பண்ண முடியும், எத்தனை பேரை அனுமதிக்க முடியும், நிறுத்திடலாட்டி நான் தலையிட மாட்டேன், அவசியம் இல்லை. எனவே அது கொஞ்சம் இன்றைக்கி இருக்கிற அரசுக்கு அது ஒரு சறுக்கல் அப்படின்னு நான் அதில் கிடைச்ச வெற்றி இதில் கொஞ்சம் சறுக்கிடுச்சுங்கிறது ஒன்று. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் ஆக்டிவாக ஷார்ப்பாக இருந்திருக்கணும். இப்போ இல்லையா? 3 விஷயத்தில் தூங்கிட்டாங்க. இந்த சப்ஜெக்டை வச்சு சொல்லுங்கள். இது 3லயுமாவா? 5000 ரூபாய் கொடுன்னு நம்ம சொன்னோம்னா அவங்க எது கொடுத்தாலும் இந்த பேர் நமக்கு வரும்னு அதிமுக நினச்சது. கொடுக்குறவனுக்கு தான் சார் கை தட்டுவான். குடுன்னு சொன்னவனுக்கெல்லாம் ஓட்டு போடுறதுன்னு சொன்னால் 10 லட்சம் கூட நீங்கள் கேட்டுட்டு விட்டு போய் படுத்து தூங்கிடலாம். எனவே அதில் அவங்க சொல்லலாம் இல்லையா, மக்களுக்கு வந்து கொடுக்க நாங்கள் தான் செஞ்சோம் அப்படின்ற இடத்துல. யார் செய்தேன்னு 5000 கொடுக்கணும்னு நாங்கள் சொல்லணும், அந்த அழுத்தத்தில் தான் அவங்க செஞ்சுட்டாங்க. என்ன காரணம் சார்? போன பொங்கலுக்கு கொடுத்துச்சா? அதுக்கும் போன பொங்கலுக்கு கொடுத்துச்சா? 3 வருஷமாக கொடுக்குறோம் நிறுத்தாதேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா சார் நீங்கள் புரிஞ்சுக்கணும், நான் எந்த கட்சிக்கு வேண்டியது கிடையாது, ரொம்ப தெளிவாக இருக்கு அதில். நான் அப்படி இருந்தால் இந்த வருஷம் நிறுத்திடாதப்பா, 5000 ரூபா கொடுப்பா. கரெக்ட். எப்போ கொடுத்தாங்க? இல்லை, இந்த வருஷம் ஒரு பெரிய இது ஏற்பட்டு போச்சு, ஒரு 18,000 பேர் இறந்து போயிட்டாங்கப்பா, 60,000 பேருக்கு வீடு போயிடுச்சுப்பா, கொடு. எனக்கு தெரிஞ்சு அப்படி தேர்தல் வந்திருக்குங்கிறத தவிர வேறு எதுவும் இல்லை. லேப்டாப்பு கரெக்டு தான், டிலே ஆகிடுச்சு. இதில் ரொம்ப ஆக்டிவாக இருந்திருக்கலாம். அந்த பாட்டு பாடினது தான் இந்த பென்ஷன் விவகாரத்திலேயே எதிர்பார்த்தது தான். கமிட்டி போட்டாச்சு, கமிட்டி ஏதோ ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துட்டாங்கிறது எல்லாருக்கும் தெரியும்.
என்ன ரிப்போர்ட்னு எனக்கோ உங்களுக்கோ சகோதரர்களுக்கோ கொடுத்துட்டாங்க. அது அரசியல் பாடம் தெரிஞ்ச அவ்வளவு பேருக்கும் அந்த ரெக்கமெண்டேஷன் எகெயின்ஸ்டாக இருக்க முடியாது. இல்லை, எனக்கு புரியுது. ஆனால் எதிர்க்கட்சி எடப்பாடி பழனிசாமி கொடுத்த அழுத்தம்னு ஒன்று இருக்கு இல்லையா? எதுக்குமே கொடுக்கலையா அவர்? எதுக்குன்னு சொல்லுங்க. இந்த பென்ஷனுக்கா? இல்லை, லேப்டாப் விஷயத்தை எடுத்துக்கோங்களேன். லேப்டாப் இன்னொன்று, இப்போது அரசு ஊழியர்களுக்கான இந்த ஓய்வூதிய பலன்களை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இடைநிலை ஆசிரியருடைய போராட்டம் இருக்குது, தூய்மை பணியாளர்களுக்குன்னு கொடுக்கல. அப்போ ஓட் பேங்கை கவர் பண்ணி தானே இவங்க வந்து செய்கிறாங்கன்ற அறிவிப்பு. பென்ஷனுங்கிறது ஒன்று, நீங்கள் இன்னொரு லாரி டிரைவரு, பஸ் டிரைவர் சொல்லிகிட்டே அரசாங்கம்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் அது ஒரு போராட்டம்ங்கிறது எல்லா காலகட்டத்திலையும் இருக்கும். இன்றைக்கும் அதிமுக பிரிஞ்சவங்கள சேர்க்கணும் கேட்டுக்கிட்டு 4 பேர் இருக்கிறான். தினம் ஒருத்தர் அதிமுக விட்டு அதுக்காக அவங்க சொல்கிறது தான் கரெக்ட்னு சொல்ல முடியுமா? இந்த மாதிரி விஷயங்கள் என்றைக்கும் இருக்கும். 2 காரியம் பண்ணியிருந்தாங்கன்னா அதிமுகவில் இதில் ஜெயிச்சிருக்கலாம். ஒன்று, இந்த பென்ஷன் விவகாரத்தில் இவங்களுக்கு முதலே அறிக்கை வந்துருச்சு, நாளைக்கு வரப்போகுதுன்னே தெரியும், அனௌன்ஸ் பண்ண போகிறாரு சிஎம்னே தெரியும். ரெடியாக காத்துக்கிட்டு இருந்து 2 காரியங்களை செய்திருந்தால் ஓட் பேங்க் அவங்களுக்கு போயிருக்காது, பிரிஞ்சிருக்கும். குறைஞ்சபட்சம் அதிமுகவுக்கு கொஞ்சம், திமுகவுக்கு. என்ன அந்த 2? ரொம்ப சிம்பிள் சார். எப்பா, நீ 4.25 வருஷம் ஓட்டிட்டு ஆட்சியில் வந்து தரேன்னு சொல்லிட்டு இதில் எவ்வளோ பேர் ரிட்டையர் ஆகியிருக்கான்? அவனுக்கு கிடைக்கல இல்லை. அதனால் ஒவ்வொரு வருஷம் டிலே நீ பண்ணினதுக்கும் ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் கொடு. 25,000 ரூபா. 4 வருஷம் டிலே பண்ணிருக்கியா 1,00,000 ரூபா கொடு. நான் சொல்கிற புரியுதா சார் உங்களுக்கு? இல்லை, இது சொல்லியிருக்கிறாரு. ஆனால் கொடுக்க முடியுமான்ற ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? ஏற்கனவே ஓய்வு பெறும்பொழுது அவங்களுக்கான ஊதியத்தை கொடுக்க முடியும். அப்போ ஏன் ஸ்கீமாக மாற்றுறீங்க? ஸ்கீமே முடியாதுன்னு தானே சொன்னிச்சு திமுக. ஸ்கீமே அந்த பழைய ஸ்கீமை கொண்டாரு. இல்லை சார், எனக்கு இப்போ பல இடங்களில் பல்கலைக்கழகங்களில் பேராசிரியர்களுக்கு ஊதியம் கொடுக்க முடியாத நிலைமையில தான் தமிழ்நாட்டினுடைய நிதிநிலை இருக்குதுன்ற விமர்சனம் இருக்குது. அதை ஏற்றுக்கொண்டால் அதை கொடுப்பாங்க அந்த அமௌண்ட்டை. அதை ஏற்றுக்கொண்டால் இப்போ இந்த அமௌண்ட் கொடுக்குறேன்னு எப்படி ப்ராமிஸ் பண்ணி கொடுக்க போறீங்க? கரெக்ட். நீங்கள் சொல்கிறதெல்லாம் இருக்குது. பஸ்ஸு ரிட்டையர் ஆடாமல் பாருங்கள், பஸ்ஸு டிரைவரு அவன் பென்ஷனே பல பேருக்கு இன்னும் கொடுக்கல. 3 எல்லாம் உண்மைதான். சிபிஎம் தொடர்ந்து அப்போ இது அறிவிப்பாக தானே இருக்கும். இதனால நம்பிக்கை வருமா அரசு ஊழியர்களுக்கு? சார், அவங்க அனௌன்ஸ் பண்ணதை வச்சு தான் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். வார்த்தையை காப்பாற்றுவாங்களான்னா நாளைக்கு என்னை கூப்பிட்டு கேளுங்க, தனி விவாதமாக வச்சுக்குவோம். இல்லை சார், எனக்கு புரியுது. ஆனால் இதுக்குள்ளே நம்பணும் இல்லையா வார்த்தையை? எதை நம்பிட்டாங்களா அரசு ஊழியர்கள்? சார், நம்பினதாக தான் அவங்களும் நடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. ஒரு அரசாங்கம் கமிட்டி போட்டிருக்கு, அது கமிட்டி இதை செய்கிற இதில் அதிமுக உள்ள புந்து 2 விஷயம் செய்திருக்கணும். என்ன அது 2 விஷயம்? ஒன்று, எப்போ 4 வருஷம் நீ தான் டிலே பண்ண, 4.25 வருஷம், வருஷத்துக்கு ஒரு 25,000 ருபீஸ் நீ கொடுக்கறத கொடு. இது இல்லாமல் இந்த காலம் தாழ்த்து நீ இல்லை, நீ தான் திமுக சர்க்கார் காரணம். 25,000 ரூபா. 1 வருஷம் டிலே ஆகி வீட்டில் ரிட்டையர் ஆன பிறகு 25, 3 வருஷம் 75 கொடுன்னு ஒன்று. இன்னொன்று, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிருக்க விஷயம், நீட்டில் என்ன செய்தார்களோ ஏடிஎம்கேல அதே தான். எப்போ ஒரு ஃபேமிலியில் ஒருத்தங்கூட தமிழ்நாடு அரசு சர்வெண்டாக இல்லைன்னால் அவனுக்கு 7.5% டிஎன்பிஎஸ்சியில் சட்டம் செல்லும். இதே தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்னு கொடுத்தோம், 37 வருஷத்துக்கு முந்தி கொடுத்தோம். அவன் குடும்பத்தில் இது வரைக்கும் கிராஜுவேட் இல்லைன்னா அவனை அட்மிட் பண்ணு, தகுதி இல்லாவிட்டாலும் புரிஞ்சுக்கு அவனுக்கு மார்க் வரும். அதே மாதிரி ஒரு 7.5% எதில் வருது? உள் ஒதுக்கீடு தான், மற்ற எதுவும் போகலை சார். உள் ஒதுக்கீடு. ஒருத்தர் 6 பேர், அம்மா புள்ள அண்ணன் தம்பி தங்கச்சி, யாரும் கவர்மெண்ட் சர்வெண்ட் இல்லைன்னா அவன் குடும்பத்தில் அதில் உள் ஒதுக்கீட்டில் வருவான்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதை பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். இன்னும் எப்படி நீட்டு பண்ணினாங்களோ 50 ஆண்டு காலம் புரியுது. ஆனால் இந்த இடத்துட்ட வந்து தமிழ்நாடு அரசாங்கமும் முதலமைச்சர் ஸ்டாலினும் அரசு ஊழியர்களினுடைய கோரிக்கையை நிறைவேற்றுறாரு அப்படின்னும் பொழுது
பூத்தை கேப்சர் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு கருத்துகள் கூட முன்வைக்கப்படுது இல்லையா? ஏன்னா அவங்க தான் போய் தேர்தல் நேரத்தில் பணியாற்றக்கூடிய இடத்துல அரசு ஊழியர்கள் இருப்பாங்க அப்படின்றப்போ அந்த இடத்துல அதிமுக சரியா கையாளலையா? அது எப்படி ஒருவேளை சாதகமான ஒரு விஷயமா இது இருக்காது, நிதிநிலையினுடைய நிலை இதுவா இருக்கு, வெறும் கவர்ச்சிகரமான அறிவிப்பை மட்டும்தான் தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்திருக்குது, நம்பாதீங்கன்ற ஒரு பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில எதிர்க்கட்சி தலைவர் கொண்டு போனாங்க. நான் சொன்ன ரெண்டையும் சேர்த்து கேட்டிருந்தால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 7.5% தர்றோம். எந்த ஃபேமிலியில் ஒருத்தவங்க கூட கவர்மெண்ட் சர்வெண்ட்லேயோ 7.5% சார் பெரிய அளவு இந்தியாவுக்கு அது வழிகாட்டுறதா அமைந்திருக்கும். ஒன்று, நீ டிலே பண்ணியில 25,000 ரூபா வருஷத்துக்கு சேர்த்து கொடு. அந்த காசை நீ தானே வச்சு ரொட்டேட் பண்ண கவர்மெண்ட்டில். 25,000 ரூபா 2 வருஷமாக 50,000 ரூபா, 3 வருஷமாக 75,000 ரூபான்னு கேட்டிருக்கணும். இது ஒரு வகையில். இன்னும் 2 கருத்து சொல்லி முடிச்சிடுற, மிக முக்கியம். இது இவ்வளவும் பயன்படும்னு திமுக நினைக்குது. தவறுன்னு நான் சொல்ல முடியாது. எதுக்காக? அப்படி இப்படி ஊசலாட்டமாக இருக்கிற காங்கிரஸ் ஆட்சியில் பங்கு அவங்க சொல்கிறாங்க, ஓப்பனாக சொல்கிறாங்க. யார் வேணான்னு சொல்லுவா? எத்தனை சீட்டு? அது கிட்டத்தட்ட ஒரு தகராறு அளவுக்கு வந்துருச்சு. இதை செய்தால் பெரிய அளவு நாம் ஜெயிப்போன்னு காங்கிரஸ் திமுகவை கண்டு பயப்படும். கொடுக்குற சீட்டை வாங்கிக்க, 10 சீட்டு உனக்கு போ, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, விசிக்க. நான் அவரும் சொல்லல, அவர் கடைசியாக சொன்னது சூழலை பார்த்து நாங்கள் கேட்போம். 4 நாளைக்கு இல்லைன்னு விட்டுல, அவர் விடுறேன்லாம் சொன்னார். கடைசியாக அவர் சொன்னது சூழலை பார்த்து. 234 நீங்கள் எத்தனை ஜெயிச்சிருக்கிறீங்க, எத்தனை இருந்தால் திமுக ஆட்சி அமைக்க முடியும், எங்கள் ஆதரவை தேவைன்னா கேட்போம். சூழலை பார்த்துங்கிற வார்த்தைக்கு அதுதான் பொருள். இல்லை, அந்த இடத்துல கூட்டணியுடைய தயவு தேவையில்லைன்ற ஒரு முடிவை திமுக எடுத்ததுன்னா, ஏன்னா அரசு ஊழியர்களுக்கான விஷயம், அரசு ஊழியர்கள் மூலமாக ஒரு சில வாக்கு வங்கி அவங்களால பண்ண முடியும், தேர்தல் நேரத்தில் சில ஆதாயங்களை அனுபவிக்க முடியும். உண்மை. லேப்டாப் கொடுக்கறது மூலமாக கல்லூரி மாணவிகளுடைய வாக்கு வங்கியை வாங்க முடியும். பொங்கல் பரிசு தொகுப்பின் மூலமாக இல்லத்தரசிகள் குடும்பங்களுடைய வாக்கு வங்கி. 3 லேப்டாப் இந்த குடும்பம் எல்லாம் விஜய்கிட்ட அவங்க கண்ட்ரோலில் வருது. நான் பல முறை சொல்லிட்டேன். அது டிஎம்கே ஏடிஎம்கேல எனக்கு தெரிஞ்சு வரல. அதனால் அதை அதோட விட்டுருங்க. 1. 2, இதனுடைய இதெல்லாம் இப்போ கொடுத்து மக்களை குஷிப்படுத்துகிற காரணத்தால் திமுக காங்கிரஸையும் விசிகே போன்றவர்களையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கலாம் என்று கருதுவது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதன் மூலமாக எப்படி அவங்க காங்கிரஸையும் இந்த அறிவிப்புகள் மூலமாக காங்கிரஸையும் விசிகே எப்படி கட்டுக்குள்ள வச்சிருப்பாங்க? நான் கொடுக்குற சீட்டு தான் நான் ஜெயிச்சிருவேன். பார், 3000 ரூபா கொடுத்துருக்கேன் பொங்கலுக்கு, லேப்டாப் கொடுத்துருக்கேன், ஓய்வு தான் செய்திருக்கிறேன், எனக்கு தான் ஓட்டு போடுவான். என்ன பகைச்சிக்கிறதுல காங்கிரஸ் நல்லதில்லை, விசிகே நல்லதில்லை நான் கருதுகிறேன். அதைத்தான் அவங்க. ஆனால் அங்கே இன்னொருக்கு எவ்ரி ஆக்ஷன் எஸ் அ ரியாக்ஷன், அது நீங்கள் மறுக்கவே முடியாது. இது பெருசாக இல்லை, அதை அவங்களால தடுத்து நிறுத்த முடியுமா? எதை? இப்போ விசிகாவோ காங்கிரஸோ அந்த இடத்துல அவங்க நின்றுட முடியுமா? நீங்கள் எது வேணா கொடுங்க அப்படின்ற கண்டிஷனில் இப்போ இருக்கிறாங்களா? சார், இன்னைக்கு வேற வழி இல்லை சார். இதுக்கு பிறகு புரியுது, என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இதற்கு முன்பு நடந்த தேர்தல்களில் கூட நீங்கள் அப்படி சொல்லிடலாம். ஆனால் இப்போ புது வரவு விஜய் இருக்கிறாரு, அவர் மூலமாக ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் ஆகலாம் சார். விஜய் ஓட்டு தனி, இதோட சேர்க்காது. திமுக காங்கிரஸ் விசிகேவோட தயவு செஞ்சு அதுக்கு பதில் சொல்கிறேன். அதுக்கு இது அவங்க என்ன நினைக்கிறாங்க, நாம் இதையெல்லாம் செய்து நம் கையை திமுகவுடைய கையை பலப்படுத்தி கொண்டால் கூட்டணி கட்சிகள் தான் சொல்வதை கேட்கும்னு நினைக்கிறாங்க. அதில் காங்கிரஸ் வேண்டாம், ஏன்னா ராஜீவ் காந்தியே வேற மாதிரி நினைக்கிறான்னு சொல்லப்படுது. நான் அவர்கிட்ட பேசுகிறேன்னா பேசலை. அப்படி நிலைமை வந்து அவங்க தாவேகாவோட போனால் அது நான் ஆச்சரியப்பட மாட்டேன். நம்பர் 1 பொலிட்டிக்கல் ஆப்ஷன். நம்பர் 2, ஒருவேளை வேண்டாம், நமக்கு மத்தியில் 21 எம்எல்ஏ பார்லிமெண்ட்டில் வச்சுருக்கிற கட்சி துணை இருக்குதுன்னு சொன்னால் திமுக தான், வேறு யாரும் இல்லை அவங்களுக்கு. காங்கிரஸுக்கு பீகாரில் தோற்ற பிறகு, அங்கே தோற்ற பிறகு, இங்கே தோற்ற பிறகு
அவங்க எதிர்பார்த்த பலன் இல்லை, சரி ஏதோ கொடுக்கறத வாங்கிக்குன்னு நினைக்கலாம், தவறல்ல. அரசு அப்படி நினைத்தால் எத்தனை தடவை சொன்னார் விஜய், எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி, பலமுறை அவர் சொல்லுது. அப்படியானால் இப்போது திமுகவினுடைய பலம் இதன் மூலமாக ஒரு 5% 10% அதிகரிச்சிருச்சுன்னு வச்சால் அவர் அதிமுக கூட போ இல்ல சார், அதிகரிச்சிருச்சா அந்த இடத்துல? ஏன்னா ஒரு பக்கம் சத்துணவு ஊழியர்கள் கூட போராட்டத்துக்குள்ள குதிக்கிறது தயாரா இருக்கிறாங்க, மேலும் அதிருப்தி அதிகமாக்கக்கூடிய களம் உருவாயிருக்குல்ல சார். இது பல இடங்களில் போராட்டம் நடக்கும் சார், அரசியல் கடைசி நாள் வரைக்கும் நடக்கும். ஆனால் இது அவர்களுக்கு ஒரு, நீங்களே கேட்கல, கவர்ச்சிகர அறிவிப்புகள், நீங்க உங்க வார்த்தை தான், தப்புன்னு நான் சொல்லலை, அது பலனளிக்கும்னு திமுக நம்புது, வாய்ப்பு இருக்கு. எனவே ஒருவேளை காங்கிரஸ் நீடித்தாலும் தாவேகா, ஏன்னா முதல் தேர்தல் இதில் அடிபட்டால் கட்சியே போயிடும்னு அதிமுக கூட வந்தால் அவங்க ஜெயிச்சிருவாங்க. தமிழ்மணி சார், ஏறக்குறைய கை கொடுக்காது அப்படின்ற இடத்துல 45% பேர் சொல்லியிருக்கிறாங்க, எப்படி பார்க்குறீங்க அதை? சார் இது ஒரு மேக்கப் தான் சார், காஸ்டியூம் அண்ட் மேக்கப் தான். இப்போ நான் கவர்ச்சிகரம்ங்கிற வார்த்தையை நீங்கள் அதுதான் பயன்படுத்த, தப்பு கிடையாது. அவருடைய கூட்டணி, திமுக கூட்டணி இன்டாக்டாக இருக்குமானால் அவங்க ஜெயிச்சிருவாங்க, ரொம்ப தெளிவாக. இதெல்லாம் சும்மா நாம் ஏதோ தேரி, அவ்வளோதான், ப்ராக்டிக்கல் அதுதான். அதே மாதிரி விஜய் அதிமுக கூட சேராமல் தனியாக நின்னாலும் திமுக ஜெயிக்கும். அதிமுக விஜய் பாமக பாஜக எப்படி காம்பினேஷனில் நின்னாலும் ஸ்வீப் திமுக தோற்றுரும்.